ஒரு நார்மல் டெவலப்பர் வந்து இல்ல ஒரு நார்மல் டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து கண்டிப்பா செக்யூரிட்டியும் படிக்கணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய புல்லட் பாயிண்ட் இங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட ட்ரெண்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய பேர் படிச்சுட்டு வந்தானுங்க. அவங்க தான் அப்படியே கிளவுட படிக்க வந்தானுங்க. அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸே வந்து ஓகே எனக்கு ஆப்ரேஷன்ஸும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளவுட படிக்க வந்தானுங்க. டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் ஓகே ரைட்டுப்பா, நான் மேனுவல் டெஸ்டிங் பண்றதோட ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ்மே வந்து கிளவுட்ல நிறைய பேர் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளவுட படிக்க ஆரம்பிச்சானுங்க. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து கிளவுட் இன்ஜினியர்ஸ் அதுக்கப்புறம் டெவாப்ஸை படிக்க ஆரம்பிச்சானுங்க. சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் டெவாப்ஸை படிக்க ஆரம்பிச்சானுங்க. லினக்ஸ் இன்ஜினியர்ஸ் டெவாப்ஸை படிக்க ஆரம்பிச்சானுங்க. இப்ப அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ கண்டிப்பா DevSecOpsையும் படிக்கணும், செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸையும் படிக்கணும், அந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸை எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அதெல்லாமும் படிக்கணும் அப்படின்றது தான் என்னோட புல்லட் பாயிண்ட் இங்க. ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத நீங்க கேட்கலாம். நான் ஒரு ஸ்லைடுக்குமே இனஃப் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கறச்சு கண்டிப்பா இப்போ வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் அப்படின்றது வந்து ஒரு டிஃபேக்டோ ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேஷன் ஃபார் த இண்டஸ்ட்ரி அப்படின்றது மாறிடுச்சு. எந்த கிளவுட் இன்ஜினியர் நீங்க கேட்டாலுமே இன்டர்வியூல நான் போயிட்டு நான் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் தான் நான் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃபேக்டோ ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி செக்யூரிட்டிக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிளவுட் ரிலேட்டடா நான் சொல்றேன். அப்படியே நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமை எடுத்து படிங்க. இன்னும் நல்லா சொல்யூஷன்ஸை கத்துக்கோங்க, சர்வீசஸை டெப்தா கத்துக்கோங்க. அப்படியே சைட்ல ஒரு செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் ஆஃப் AWSக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அசோசியேட் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜை வச்சு செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டியை தரவா படிச்சிடலாம். அதையே அப்படியே மீதி பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெப்ளிகேட் பண்ணணும். அஷ்யூர்லயும் நீங்க அதே மாதிரி தான் அப்ரோச் எடுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து கூகுள் கிளவுட்லயும் அதே அப்ரோச் தான் எடுக்கணும். ஒரு அசோசியேட், ஒரு ப்ரொஃபஷனல், அப்புறம் செக்யூரிட்டி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கிறச்சே மல்டிபிள் கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், மல்டி கிளவுட் ஏன் முக்கியம்ன்றது நான் முன்னாடி சொல்லிட்டேன். மல்டிபிள் கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல செக்யூரிட்டி ரிலேட்டடா எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றது அந்த அப்ரோச்சை நீங்க எடுக்கணும். அசோசியேட் லெவல் சர்ட், ப்ரொஃபஷனல் லெவல் சர்ட், ஒரு செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி. ஓகேங்களா? இல்லைன்னா கூகுளோட செக்யூரிட்டி இன்ஜினியர் எக்ஸாம், மைக்ரோசாஃப்டோட அஷ்யூர் செக்யூரிட்டி இன்ஜினியர் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா நல்ல டெப்தாவே போகலாம், நிறைய படிக்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஓகே அக்ஷய், இது கிளவுட் ரிலேட்டடா வந்து செக்யூரிட்டிக்கு நீங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டீங்க. அப்போ நான் டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கேன், நான் எங்கேருந்து போயிட்டு நான் பைப்லைன்ல எப்படி, இப்ப நான் எழுதுற பைப்லைன்ல என்னோட CI/CD ஸ்ட்ராட்டஜில எப்படி நான் செக்யூரிட்டியை உள்ள எடுத்துட்டு வரலாம், அதெல்லாம் நான் எங்க போய் படிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட வந்து இந்த ஒரு கோர்ஸை படிங்க, இதை படிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோல இருந்து நிறைய நீங்க எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நீங்களே போயிட்டு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அது தவிர்த்து வந்து பிருத்விராஜ் கேட்டிருக்காரு பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன் டெவாப்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் டெவாப்ஸை கத்துக்கிறதுக்கு கோடு கிளவுட் மோர் தென் எனஃப். KODE KLOUD அவன் தான் தரமான கண்டென்ட் வச்சிருக்கான். சிங்கிள் பிளாட்ஃபார்ம், சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா மொத்தத்தையும் படிச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம பைப்லைன்லயும் செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது இன்னைக்கு நம்மளோட வீடியோல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுதான் செக்யூர் SDLCன்றது நான் சொல்லிட்டேன். கிளவுடுக்கு ஒரு அப்ரோச் கொடுத்துட்டேன். அப்போ ஃபைனலான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் தாண்டி, பைப்லைன்ஸ்லாம் தாண்டி, என்னோட அப்ளிகேஷனுக்கு எப்படி நான் செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் லெவல்ல என்னெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்றது படிக்கிறதுக்குமே இப்போதைக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் கோர்ஸ் நான் பார்க்கல. அதையுமே கூடி சீக்கிரம் நிறைய வீடியோஸா நான் போடுறச்சே நீங்களே பாருங்க. ஓகேங்களா?